விக்ராந்த் பின்னாடி ஃபோட்டோ எடுத்தது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த இமேஜஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ எடுத்தான். ஸோ அதை முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு மெடல் வாங்கியாச்சு. இது இன்ஸ்பிரேஷனை வச்சு அடுத்தடுத்த மேரத்தான் ஓடுவோம் கைஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளவா ப்ரோ, நாங்கள் 2 பேரும் தான். இவர் தான் என்னோடய மோட்டிவேஷன். பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது, சன்ரைஸ் ஆகுது. அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். இதெல்லாம் தான் நம்மளோட என்ட்ரி. வெயிட் பிரேக் போட்டோவா எடுக்குவா 5 கிலோமீட்டர் தான் ஆகும். கிட்டலாம் பார்த்து தலைமை ஓடி இருப்பாங்க. இந்த ஃபிட்னஸ்குள்ளே வரதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஆளை பற்றி கண்டிப்பாக சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க? ஏதோ நம்ம நண்பர் ரஞ்சித்குமார் ப்ரோவோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும். ஸோ நம்மளோட கான்செப்ட் எப்பவுமே நோ பேச்சு போடு மூச்சு. அவ்வளோதான். யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் மூச்சை போடணும். தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ, லவ் யூ. 1 கிலோமீட்டர் கூட ஓட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா நான் இன்ஸ்பயர் ஆனது இவங்கள பார்த்து தான். ஸோ இவர் மட்டும் இல்லை, சிவகங்கை சிவபாலன் அவர் அண்ணாவோட வீடியோஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வர போகிற மேரத்தானில் நம்ம எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஃபிட்னஸ் வந்து ஜிம் மட்டும் கிடையாதுங்க, ரன்னிங்கும் தான்.